CPA இது ப்ரோ சேனல் சாக்பீஸ் அகாடமி டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வு எழுதி பொருளியல் ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து பொருளியல் ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்கப்படும். அதனுடைய விடைகளை நீங்கள் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது அதற்கான விடைகளும் உங்களுக்குரிய மதிப்பெண்களும் விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைக்கப்படும். இந்த தேர்வில் நீங்களும் பங்கெடுக்க விரும்பினீர்கள் என்றால் அதற்கு கட்டணம் கட்டி சேர்ந்திருக்க வேண்டும். அதற்கான விளக்கங்கள் பெற்று இந்த பயிற்சியில் சேர்வதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தேர்வானது முதலில் மெட்டீரியல் அனுப்பப்பட்டு அதிலிருந்து அன்றைக்கே வினாக்கள் உருவாக்கப்பட்டு அன்றைக்கே தேர்வும் வைக்கப்படுகிறது. இது தினம்தோறும் நடக்கும் தேர்வாகும். இதில் நீங்களும் பங்கெடுத்து உங்கள் வெற்றியை பதிவு செய்யுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோ. இது யூனிட் 9 பார்ட் நம்பர் 1. இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி, 1993-94 ஆண்டில் இந்தியாவின் மொத்த விலை குறியீட்டெண் டேஷ் சதவீதம் உயர்ந்தது. 1993-94 ஆண்டில் இந்தியாவின் மொத்த விலை குறியீட்டெண் டேஷ் சதவீதம் உயர்ந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 10.6, 10.8, 10.4, 10.9. இரண்டாவது கேள்வி, பொருளாதார சீர்திருத்தங்களின் பிரதான நோக்கம். பொருளாதார சீர்திருத்தங்களின் பிரதான நோக்கம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தனியார் துறையை மேம்படுத்த, மக்களை மேம்படுத்த, பொதுத்துறையை மேம்படுத்த, அனைத்து துறைகளின் வளர்ச்சியை ஏற்படுத்த. மூணாவது கேள்வி, புதிய தொழிற்கொள்கை கீழ்க்கண்ட யாருடைய காலத்தில் அறிவிக்கப்பட்டது? புதிய தொழிற்கொள்கை கீழ்க்கண்ட யாருடைய காலத்தில் அறிவிக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, மன்மோகன் சிங், நரசிம்மராவ். நாலாவது கேள்வி, புதிய தொழிற்கொள்கை கீழ்க்கண்ட எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்டது? புதிய தொழிற்கொள்கை கீழ்க்கண்ட எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1991, 1992, 1994, 1998. அஞ்சாவது கேள்வி, இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் டேஷ் காலத்தில் தொடங்கப்பட்டது? இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் டேஷ் காலத்தில் தொடங்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் இந்திரா காந்தி, நரசிம்மராவ், மன்மோகன் சிங், ராஜீவ் காந்தி. ஆறாவது கேள்வி, புதிய தொழிற்கொள்கை டேஷ் ஆண்டின் தொழிற்கொள்கையிலிருந்து தீவிரமாக வெளியேறியது? புதிய தொழிற்கொள்கை டேஷ் ஆண்டின் தொழிற்கொள்கையிலிருந்து தீவிரமாக வெளியேறியது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1950, 1952, 1956, 1960. ஏழாவது கேள்வி, MRTP சட்டம் புதிய நிறுவனங்களின் சொத்துரிமை மீது உச்ச வரம்பை டேஷ் கோடி ரூபாய் என குறிப்பிட்டது? MRTP சட்டம் புதிய நிறுவனங்களின் சொத்துரிமை மீது உச்ச வரம்பை டேஷ் கோடி ரூபாய் என குறிப்பிட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 10,000, 1,00,000, 1,000, 100. எட்டாவது கேள்வி, கீழ்க்கண்டவற்றில் எது தொழில்துறை உரிமம் கட்டாயமாக்கப்பட்ட தொழில்? கீழ்க்கண்டவற்றில் எது
தொழில்துறை உரிமம் கட்டாயமாக்கப்பட்ட தொழில். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சர்க்கரை, விவசாயம், எஃகு ஆலை, ஏதுமில்லை. 9வது கேள்வி, எல்பிஜி என்பது டேஷ். எல்பிஜி என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல். 2வது ஆப்ஷன் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். 3வது ஆப்ஷன் உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல். 4வது ஆப்ஷன் ஏதும் இல்லை. 10வது கேள்வி, தனியார் மயமாக்கலில் கூட்டுறவு நிறுவனம் என்பது. தனியார் மயமாக்கலில் கூட்டுறவு நிறுவனம் என்பது. என்னுடைய ஆப்ஷன்ஸ் ஒரு பொது நிறுவனத்தை தனியாருக்கு முழு அளவு இடமாற்றம் செய்வது. அடுத்த ஆப்ஷன் ஒரு பொது நிறுவனத்தை தனியாருக்கு பகுதி அளவு இடமாற்றம் செய்வது. அடுத்த ஆப்ஷன் ஒரு பொது நிறுவனத்தை தனியாருக்கு விற்பனை செய்வது. 4வது ஆப்ஷன் ஏதுமில்லை. 11வது கேள்வி, தனியார் மயமாக்கலில் கலைப்பு என்பது டேஷ். தனியார் மயமாக்கலில் கலைப்பு என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஒரு நபருக்கு சொத்துக்களை விற்பனை செய்வது, ஒரு பொது நிறுவனத்தை தனி நபருக்கு பகுதி அளவு இடமாற்றம் செய்வது, ஒரு பொது நிறுவனத்தை தனி நபருக்கு முழு அளவு இடமாற்றம் செய்வது, ஏதும் இல்லை. 12வது கேள்வி, தொழிலாளர் கூட்டுறவு என்பது டேஷ். தொழிலாளர் கூட்டுறவு என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிறுவன உரிமையாளர் நிறுவனத்தை இயக்க பணியாளர்களுக்கு சங்கம் வைக்க அனுமதி வழங்குவது. நிறுவன உரிமையாளர் நிறுவனத்தை இயக்க பணியாளர்களுக்கு கூட்டுறவாக இருக்க அனுமதி வழங்குவது. நிறுவன உரிமையாளர் நிறுவனத்தை இயக்க பணியாளர்களுக்கு அனுமதி வழங்குவது. கடைசி ஆப்ஷன் ஏதுமில்லை. 13வது கேள்வி, மொத்த குடியேற்றமயமாக்கல் என்பது டேஷ். மொத்த குடியேற்றமயமாக்கல் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஒரு பொது நிறுவனத்தை தனிநபருக்கு 10% அளவு இடமாற்றம் செய்வது, ஒரு பொது நிறுவனத்தை தனிநபருக்கு 50% அளவு இடமாற்றம் செய்வது, ஒரு பொது நிறுவனத்தை தனிநபருக்கு 100% அளவு இடமாற்றம் செய்வது, ஒரு பொது நிறுவனத்தை தனிநபருக்கு 75% அளவு இடமாற்றம் செய்வது. 14வது கேள்வி, எல்பிஜியின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று. எல்பிஜியின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று வேலைவாய்ப்பை குறைக்க, வருமான சமத்துவமின்மை குறைக்க, சுய நம்பிக்கையை குறைக்க, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களை அதிகரிக்க. 15வது கேள்வி, கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் டேஷ் அமெரிக்க டாலர் பில்லியனர்களை கொண்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் டேஷ் அமெரிக்க டாலர் பில்லியனியர்களை கொண்டுள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 50, 70, 60, 80. 16வது கேள்வி, கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் டேஷ் டாலர்களில் வசிக்கும் மக்களை கொண்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் டேஷ் டாலர்களில் வசிக்கும் மக்களை கொண்டுள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 3, 1, 4, 2. 17வது கேள்வி, 1994-95 ஆண்டில் மொத்த விலை குறியீட்டு எண் டேஷ் சதவீதம் உயர்ந்தது. 1994-95 ஆண்டில் மொத்த விலை குறியீட்டு எண் டேஷ் சதவீதம் உயர்ந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 10.8, 10.3, 10.4, 10.9. 18வது கேள்வி, 1995-96 ஆண்டில் மொத்த விலை குறியீட்டு எண் டேஷ் சதவீதமாக குறைந்தது. 1995-96 ஆண்டில் மொத்த விலை குறியீட்டு எண் டேஷ் சதவீதமாக குறைந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 5, 3, 8, 6. 19வது கேள்வி,
1991-92 முதல் 1994-95 வரை தனியார் மயமாக்கல் மூலம் இந்தியா டேஷ் கோடி ரூபாய் திரட்டியது. 1991-92 முதல் 1994-95 வரை தனியார் மயமாக்கல் மூலம் இந்தியா டேஷ் கோடி ரூபாய் திரட்டியது. என்னுடைய ஆப்ஷன்ஸ் 9793, 9798, 9763, 9756. இப்போ நம்ம 20வது கேள்விக்கு வந்திருக்கோம். 1991 இந்தியாவின் பிரதமராக இருந்தவர். 1991 இந்தியாவின் பிரதமராக இருந்தவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ், வாஜ்பாய், மன்மோகன் சிங். 21 கேள்வி நம்பர் முதல் தொழில்துறை கொள்கை கொண்டு வந்த ஆண்டு. முதல் தொழில்துறை கொள்கை கொண்டு வந்த ஆண்டு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1950, 1948, 1952, 1954. 22வது கேள்வி குத்தகை என்பது. குத்தகை என்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிலம் பயன்படுத்தப்படுவதற்கு வழங்குவது, நிலம் வாங்குவதற்கு வழங்குவது, வாகனம் வாங்குவதற்கு வழங்குவது, ஏதுமில்லை. 23வது கேள்வி கீழ்கண்டவற்றில் பொதுத்துறை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பின் செயல்பாட்டின் பிரச்சனைகளில் ஒன்று. கீழ்கண்டவற்றில் பொதுத்துறை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பின் செயல்பாட்டின் பிரச்சனைகளுள் ஒன்று. இதனுடைய ஆப்ஷன்ஸ் நடவடிக்கை செலவு குறைவு, நுகர்வோர் பொருட்கள் அதிகமாக நுழைதல், குறைந்த வருமானம், ஏதும் இல்லை. 24வது கேள்வி மறுசீரமைப்பு டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மறுசீரமைப்பு டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1, 3, 4, 2. 25வது கேள்வி இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி. யூனிட் 9னுடைய 25வது கேள்வி. 5 ஆண்டுகளுக்கு குத்தகை எடுக்கும்போது டேஷ் முறை பயன்படுத்தப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கு குத்தகை எடுக்கும்போது டேஷ் முறை பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் குழுக்கள், தேர்தல், ஏலம், ஏதுமில்லை. விடைகள் எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்களும் எழுத விரும்பினீர்கள் என்றால் கட்டணம் கட்டி சேர்ந்து கொள்ளுங்கள். உடனடியாக பயிற்சியை தொடங்குங்கள். உங்கள் வெற்றி நிச்சயம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக் பீஸ் அகாடமி.